ஒரு மிடில் கிளாஸ் தான், பட் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்து கதையில ஒரு கம்யூனிசம் பேசப்பட்டு அது எல்லாருக்கும் போற மாதிரி இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு கம்ப்ளீட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டேன்னா, ஆக்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், வாட் எவர் எல்லாமே. முழு படத்தை தன்னோட ஷோல்டர்ல அவரால் தாங்கி கொண்டு போக முடியுமா அப்படின்றது வந்து இந்த படத்துல கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். அதே நாயகனா த்ரூ அவுட் த மூவி நம்மள அவர் பார்க்க வைக்க முடியிற அளவுக்கு அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருந்தது. அது இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரமாதப்படுத்திட்டாரு. இந்த கேரக்டரா பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சூழல்ல பெண்களை தப்பா காட்டுறதையும் ரொம்ப அவங்கள வந்துட்டு தப்பா காட்டுறது சென்ஸ் நெகட்டிவா காட்டுறது. பட் இந்த படத்துலையும் அப்படிதான் நிறைய இடங்கள்ல வரும். ஒரு மனைவி வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒரு புருஷனை டார்ச்சர் பண்றா அப்படின்றத வந்து கணவன்களோட பார்வையில பார்க்குறப்ப அப்படித்தான் தோணும். பட் அவங்க ஒரு கட்டத்துல அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களோட நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். ஒரு பொண்டாட்டி ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்றா, அது அவளுக்காக பண்ணல, உனக்காக பண்ணல, தான் பிள்ளைங்களுக்காக பண்றா, அதுக்காக அவ எவ்வளவு பேர் கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மிரட்டிட்டாங்கன்னே சொல்லும். அதுக்கு அடுத்து இசை. இந்த படத்துல வர பாடல்கள் வந்துட்டு உங்களுக்கு படத்தை தாண்டி வெளியில எல்லாம் கொண்டு போய் யோசிக்க விடாது. பட் படமா பாக்குறப்போ உங்களுக்கு அந்த பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது, இதமா இருந்தது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் பெருசா யோசிக்க விடாம அந்த பாட்டு கொண்டு போன விதம் நம்மள ரொம்ப சட்டிலா நம்மள வந்து என்கேஜிங் பண்றதுக்கு அந்த இசை ரொம்பவே துணை இருந்ததுன்னே சொல்லுவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருந்தது. ஸோ மியூசிக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் ரைட்டிங். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு சர்ப்ரைசிங்லி அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ், அதுவும் கம்யூனிசம் பேசியிருக்கிற விதம் பிரமாதமா இருந்தது. யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ட்ரெண்ட்ஸ்க்கான படம். கண்டிப்பாக அவங்களால நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் திரைக்கதை இருக்குது, காட்சி அமைப்பும் அப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு சில இடங்கள்ல உங்களே நீங்கள் அதை திரையில பார்க்க முடியும். ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக, என்டர்டெய்னிங்காக, என்கேஜிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு வந்து நான் 65 கொடுப்பேன்.